விசுவாசம் கிரியைகள் இல்லாவிட்டால் செத்ததாக இருக்கும். கடவுள் மேலே விசுவாசம் மட்டும் இருக்குது, அதுக்கேற்ற கிரியைகள் இல்லை. அப்போ அந்த விசுவாசம் வேஸ்ட். அப்போ என்ன சொல்ல வர்றாருங்க யாக்கோபு? உங்களுக்குள்ளே நமக்குள்ளனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சபையில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள் செய்யாம, அப்படியா பிரதர், அப்படியா சாப்பாடு கஷ்டமா, ஃபீஸ் கட்டுறது காசு இல்லையா, உடம்பு சுகம் இல்லையா, பயப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் கைவிட மாட்டார், நான் ஜெபம் பண்ணுறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செய்யணும். அதுதான் அங்கே கான்டெக்ஸ்ட். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது தேவையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க, உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ செய்யாமல் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன் பிரதர், கர்த்தர் கைவிட மாட்டார் பிரதர் அப்படின்னு அவங்கள சமாதானத்தோடு போய்வாங்க பிரதர் அப்படி சொல்லி அனுப்புனா, அப்படிப்பட்ட விசுவாசம் கிரியைகள் இல்லாத ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் வேஸ்ட்.